எனக்கு ரொம்ப பிடிச்ச வயலட் கலர் வெல்வெட் சாரீ. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வெல்வெட் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த சாரீ வந்து ரொம்ப ப்ளெயினாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. சாரீ வந்து ப்ளெயினாக இருக்கிறதுனால இந்த ப்ளவுஸில் வந்து கோல்டன் கலர் எம்ப்ராய்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்களா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளெயின் சாரீக்கு ஒர்க் வச்ச ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பொதுவாகவே ப்ளவுஸ் வந்து ஃபுல் வாயில் எடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த இதில் சாரியில் இருக்க ஃபேப்ரிக் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ஃபேப்ரிக், இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தனால நான் வந்து இதையே ஸ்டிச் பண்ணி பேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சாரீக்கு. அதுக்கப்புறமா ஜுவல்லரி வந்து நான் ஃபுல்லாகவே ஒரு கோல்டன் ஜுவல்லரி தான் எடுத்திருக்கேன். ரியல் கோல்டு கிடையாது, ஆஜியோலேருந்து வாங்கியிருக்கேன். ரூபன்ஸ் ஜுவல்லரி அப்படிங்கிற பிராண்டு. நான் எப்போதுமே நான் வந்து முன்னாடியெல்லாம் நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி கோல்டன் கலர் ஜுவல்லரினாலே அது ப்ளெயின் கோல்டாக இருக்கும்ல, ஸ்டோன் எதுவுமே இல்லாமல். கோல்டன் ஜுவல்லரி வந்து எப்போதுமே பட்டு சாரீக்கு தான் நல்லாயிருக்கும், பட்டு சாரீக்கு தான் அதை வந்து பேர் பண்ணணும் அப்படின்னு நான் முன்னாடியெல்லாம் நான் நினச்சிருந்தேன். ஆனால் நான் வந்து இதுக்கு பேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆக்சுவலி இதில் வந்து ப்ளவுஸ்லாம் கோல்டு இருந்துச்சா, அப்போ சரி நம்ம இதை வந்து பேர் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இதை பேர் பண்ணேன். ஆனால் அது வந்து போட்டதுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் டார்க் கலர் ப்ளெயின் சாரீக்கு இந்த பிரைட் கோல்டன் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இதில் கூட பாருங்கள், ஒரு பர்பிள் கலர் இயரிங் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இதை தான் நான் எடுத்தேன், இதை தான் நான் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இந்த கோல்டன் கலரில் வந்து ஜுவல்லரியை வந்து பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யோசித்து தான் நான் வந்து இதை எடுத்தேன். அது ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா ரிங்கு வந்து நான் இது வந்து பிளெயின் கோல்டு எடுத்ததுனால ரிங்கும் நான் வந்து கோல்டே எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் வாங்கினேன். இதுவும் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஜுவல்லரிக்கு இந்த ரிங் வந்து நல்ல மேட்சிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து முன்னாடியெல்லாம் ரிங் எப்போதுமே நல்லா சின்ன ரிங்காக தான் நம்ம போடுவோம். ஆனால் அது வந்து இப்போ தான் இந்த மாதிரி பெரிய ரிங்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. அது ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் இந்த ஹிந்தி சீரியல்ஸுக்கு அப்புறம் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை. ஹிந்தி சீரியல்ஸ் வந்து அதாவது தமிழில் டப் பண்ணி இந்த மதுபாலா இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் எல்லாம் வந்துச்சுல, அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பெரிய ரிங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை. ஆனால் அந்த சின்ன ரிங் போடுறத விட இந்த மாதிரி பெரிய ரிங் போடும்போது தான் இன்னும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா பேங்கிள்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 3rd 4th படிக்கும்போதுலேருந்தே அம்மா வந்து கலராக எனக்கு, நான் கேட்காமலே அவங்க வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கி தருவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆக்சுவலி அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி ரெயின் ட்ராப் பேங்கிள், ஸ்டோன் வச்ச பேங்கிள் இந்த மாதிரியெல்லாம் அவ்வளோவா கிடையாது. உண்டான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் அவ்வளோவா கடையிலலாம் பார்த்ததில்ல. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ளெயின் பேங்கிள்ஸ் தான் இருக்கும். அது வந்து அம்மா எனக்கு கலராக வாங்கி தருவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எல்லாம் நான் வந்து பேங்கிள்ஸ் போட்டுட்டு சர்ச்சுக்கெல்லாம் நான் போவேன். சர்ச்சுனாலும் சரி, கல்யாண வீடுனாலும் சரி, எல்லா இடத்துக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா மேரேஜ் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி கலராக பேங்கிள்ஸ் எல்லாம், அதாவது அதர் தேன் கோல்டு பேங்கிள்ஸை தவிர மற்ற பேங்கிள்ஸ் எல்லாம் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க எங்கள் ஊரில். நான் வந்து கன்னியாகுமரி, இங்கே எல்லாம் அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லலாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லாம் நான் யூஸ் பண்ணலை. இப்போ தான் நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் இந்த பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். வந்து கிளாஸ் பேங்கிள்ஸில் வெல்வெட் மேலே வந்து வெல்வெட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அது கூடவே கோல்டன் கலர், அதுவும் வந்து கிளாஸ் பேங்கிள் தான். இதுவும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன்.
இந்த ஜுவல்லரி எல்லாம் போட்டு மேட்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த கோல்டு அண்ட் இந்த பர்பிள் இந்த ரெண்டையும் பார்க்கும்போது அந்த காம்பினேஷன் வந்து ஒரு கொஞ்சம் பழைய படத்தில் லவ் டுடே ஆக்டர் வந்து விஜய் வந்து நடிச்சிருப்பாங்க, ஆக்ட்ரஸ் வந்து சுவலக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சாங் என்ன அழகு எத்தனை அழகு, அந்த சாங்கில் வந்து சுவலக்ஷ்மி ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி தான் பர்பிள் கலர் வித் கோல்டு. அப்போ எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக வீடியோ வந்து முடிய போகுது. இந்த லுக் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.